ஸ்தோத்திரம். Praise God. சங்கீதம் 73வது சங்கீதத்திலிருந்து இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். We are going to see in chapter 73 of Psalm. இது ஆசாப்புடைய சங்கீதம். This is the Psalm of Asaph. இந்த ஆசாப் பாருங்க சொல்லுகிறார் முதல் வசனத்திலிருந்து, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். Asaph starts the psalm as truly God is good to Israel, to such as are pure in heart. தேவன் என்றைக்கும் நல்லவர் 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 தான். God is good all the time. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும். We should taste that God is good. அவர் என்றைக்கும் நல்லவரே நல்லவரே தான். God is good all the time. அது அவரும் ருசிச்சு பார்த்தவர் தான். Asaph has also tasted that. இவர் சிறந்த ஒரு பாடகர். Asaph is also a good singer. இவர் சிறந்த இசை கலைஞர். He is a great and a good musician. நன்றாய் கர்த்தரை கை தட்டி பாடக்கூடிய நன்றாக ஆராதனை வீரர். He is a good worship leader. While worshiping, he asked us to clap his hands when we worship our God. இப்படி தேவனோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் ஆசாப். So like this, Asaph was very close to God. ஆனாலும் அவருக்கு ஏதோ திடீர்னு ஒரு குழம்பின ஒரு மனநிலைமை அவரை பிடித்து கொண்டது. But Asaph has get into a confused state. கன்ஃபியூஷனான சூழ்நிலை, குழம்பி போன சூழ்நிலை அநேகருக்கு அநேக வேலைகளிலே வந்து விடுகிறது உண்டு. So many people may get into the confused state like Asaph. அந்த குழம்பின மனநிலைமையோடு கூட இருக்கும் பொழுது நிறைய கடினமான சூழ்நிலைகளை அனுபவிப்பார்கள். When they are in a confused state, they may get into difficult situations. இந்த குழப்பமான சூழ்நிலையில் இருந்து வெளிவர வேண்டும். Need to come out of this difficult, confused situations. இவர் ஒரு நல்ல சிறப்பான ஆராதனை வீரராக இருந்தும் கூட அதிகமாக குழம்பி போய் கலங்கி போய் இருந்தவராகவே காணப்படுகிறார். Even though he was a good worship leader, he was in a confused state. மிகவும் குழப்பமான ஒரு மனநிலைமையோடவே இருந்திருக்கின்றார். He was always in a confused state in his mind. தேவனை உறுதியாய் பற்றிக்கொண்டு இருந்தும் கூட இவர் அதிகப்படியான ஒரு சந்தேகமான மனநிலையில, பயந்த ஒரு மனநிலைமையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். Even though he was close to God, he was little bit suspicious to the of God, of God's deeds. 77வது சங்கீதத்துல பாருங்கள் இப்படியாய் இந்த மனிதன் சொல்லுகிறார். In Psalm 77 he is telling that 7வது வார்த்தையில பார்க்கும்போது, in verse 7 he said, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, will the Lord cast off forever, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, and will he be favorable no more, அவருடைய கிருபை முடிஞ்சு போயிச்சோ, has his mercy ceased forever, வாக்குத்தத்தம் தலைமுறை தலைமுறைக்கு சொல்லப்படுது எல்லாம் ஒளிஞ்சு போயிச்சோ, has his promise failed forevermore. இப்படி மனம் கசந்து கொள்ளுகிறார். Like this, he was in a bitter state. நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ எப்படின்றாரு. Will God cast forever? நித்திய காலம்னா என்றென்றைக்கு நிரந்தரமாய் தள்ளிடுவாரோ அப்படின்னு பயப்படுறாரு. God will cast me இனி forever. இனி ஒரு மாதம் எனக்கு தயவு செய்ய மாட்டாரோ அப்படின்றாரு. Will God never be favorable to me anymore? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிச்சோ, has his mercy ceased forever? தேவன் இரக்கம் செய்ய மறந்துட்டாரோ. 9வது வசனம், has God forgotten to be gracious? கோபத்தினால தமது உருக்கமான இரக்கங்களை எல்லாம் அடைச்சிட்டாரா? has he in anger shut up his tender mercies? இப்படி எல்லாம் அந்த மனுஷன் யோசிக்கிறாரு. Like this he is thinking of. இப்படி எல்லாம் யோசிச்சு 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 இப்படி எல்லாம் கர்த்தர் நம்மள மறந்துட்டாரா, கைவிட்டாரா, இனிமேல் எனக்கு எதுவுமே என்ன நினைக்க மாட்டாரா, எனக்கு தயவு செய்ய மாட்டாரா, உதவி செய்ய மாட்டாரா, இப்படி எல்லாம் பல தவறான எண்ணங்களோடு கூட இந்த ஆசாப் பல பலவீனமான சிந்தைக்குள்ள போய்விட்டார். So on thinking like this, Asaph get into a confused state.
பாருங்க இங்க 3வது வசனத்துல பார்க்கும்போது அவர் தியானித்தார் என்று சொல்லப்படுகிறது. In verses 3, it said that he devoted the word of God. எல்லா தியானங்களும் பார்க்கும் பொழுது அதனுடைய முடிவு கர்த்தரை பற்றிக் கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். So each devotion should be at the last should be we should close to the God. கர்த்தரை சேவிக்கக்கூடியதாய் காணப்படணும். We should serve God at the end of every devotion. கர்த்தருடைய கிட்டி சேரக்கூடியதாய் காணப்பட வேண்டும். We should come near to the God. ஆண்டவருடைய இறுக பற்றிக் கொள்ளக்கூடிய அனுபவத்துக்கு நேராய் வர வேண்டும். We should come near to the God. பாருங்க தேவனை விட்டு விலகி போகிறதாய் காணப்படக்கூடாது. We shouldn't go apart from the God. தேவ வார்த்தையை தியானிக்கும் போது எச்சரிக்கப்படணும். We should be warned when we are meditating the word of God. அவருடைய பாவங்கள் உணர்த்தப்படலாம். Our sins should be condemned while we are meditating the word of God. நம்மள இன்னும் எச்சரிச்சு இத செய்யாத அப்படின்ற மாதிரி காணப்படலாம். God word should warn us. ஆனா அது தவறான முடிவுக்கு நேராய் வந்து விடக்கூடாது. But it shouldn't lead to a bad end. இப்படி நிறைய நேரங்கள்ல அந்த தவறான முடிவுக்கு நேராக தவறான சிந்தைக்கு நேராக வந்து விடுவது என்பது அது சாத்தானால் வழிநடத்தப்படுகிற ஒன்று. As when we come to a bad decision, it shows that we are leading by Satan. 5வது வசனத்துல பார்த்தா பூர்வ நாட்களை சிந்திச்சேன்றாரு, ஆதி காலத்து வருஷங்களை சிந்திக்கிறேன் அப்படின்னாரு. In verses 5 he said, I have considered the days of the old, the years of ancient times. ராத்திரி காலத்துல என் சங்கீதத்தை நான் நினைச்சேன் அப்படின்றாரு. I call to remembrance my song in the night. என் இருதயத்தோட நான் சம்பாஷித்துக்கிறேன் அப்படின்றாரு. I meditate within my heart. நாமளும் கூட பூர்வ நாட்கள் எல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணும். We should also meditate our ancient times. ஆதி காலத்து வருஷங்களை எல்லாமே நாமளும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். We should also consider our olden days. நம்முடைய வாழ்க்கையையும் நினைச்சு பார்க்கணும். We should think of our life. இவர் பாட்டு பாடினதை அவர் நினைச்சு பார்த்தாரு. He thought about the songs he sang to the God. நம்ம பாடினது நம்ம பேசுனது எல்லாம் நினைச்சு பார்க்கணும். We should think of what we spoke, what we did, what we done in our life. நாம் எவராய் நடந்து கொண்டோம் என்பதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். The way how we have behaved in our life. இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவருடைய கிட்டி சேர வேண்டும். On meditating this, on remembering this, we should come closer to the Lord. எல்லா ரிசர்ச்சையும் அதனுடைய முடிவுகள் பார்க்கும் பொழுது சரியான முடிவுக்கு நேராய் வர வேண்டும். All the researchers, the conclusion of all the researchers should be a good towards God. தவறான முடிவுகளுக்கு நேராய் போவது என்பது தவறான விளைவை கொண்டு வந்து விட்டுவிடும். We shouldn't conclude with a bad decision. பிரசங்கி பார்க்கும் பொழுது 1வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து பார்ப்போம்னா பிரசங்கி பாருங்க இந்த சாலமோன் பல விஷயங்களை யோசிச்சு பார்க்கிற ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். The book of Ecclesiastes, we could see that Solomon, he researched so many things. 17வது வசனத்துல ஞானத்தை அறிகிறதுக்கு பார்த்தார். In verses 17 he said, and I set my heart to know wisdom and to know madness and folly. அவருடைய மனதை பிரயோகம் பண்ணினார். I perceived that this is also grasping for the wind. பல விஷயங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்க ஆரம்பித்தார். He is thinking of so many things. பிரசங்கி 2:1ல பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்தை பார்த்து சொல்லிக் கொண்டது பார்க்கும் பொழுது அதுல பார்த்து சொல்லுகிறார், நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால் வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன் அப்படின்னார். In chapter 2 verses 1 he said, I said in my heart, come now, I'll test you with mirth, therefore enjoy pleasure, but surely this is also was vanity. இதனுடைய முடிவு என்ன என்பதையும் பார்க்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், மாயை என்றே சொல்லுகிறார். And therefore this is also a vanity, he said. அடுத்ததாக பார்க்கும் பொழுது மனுபுத்திரர்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். 3வது அதிகாரம் 18. In the 3rd chapter verses 18 he said, I said in my heart concerning the condition of the son of men, God test them that they may see that they themselves are like animals.
3ஆம் அதிகாரம் 11ல சொல்லும்போது தேவன் சகலத்தையும் அதிகத்தின் காலத்தில் நேர்த்தியா செஞ்சிருக்கிறார்னு சொல்லுகிறார். In chapter 3, verses 11, he said, He has made everything beautiful in its time. ஆனா மனுஷனுடைய இருதயம் சரியில்லைன்றாரு. But he said that the mind of the man is not in a good mood. இப்படி நிறைய விஷயங்களை ஒரு ஆராய்ந்து பார்த்தார். Like this, he researched so many things. அதனுடைய முடிவு பார்க்கும் பொழுது நல்ல முடிவுகளை சொல்லியிருக்கின்றார். The same time, he said he has come to a good conclusion. பிரசங்கி 7:27 காரியத்தை அறியும்படி ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணினேன் என்று சொல்லுகிறார். In chapter 7, verses 27, he said, Here is what I have found, says the preacher. 23ல சொல்லுற 7:23ல சொல்லும் பொழுது இவை எல்லாவற்றையும் ஞானத்தினால் சோதித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். In verses 23, he said, All this I have proved by wisdom. I said, I'll be wise, but it was from me. பிரசங்கி 8:12-13ல சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் நன்றாய் இருப்பார்கள், துன்மார்க்கனும் நன்றாய் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். The same time in chapter 8, verses 12 and 13, he said, Though a sinner does evil 100 times and his days are prolonged, yet I surely know that it will be well with those who fear God, who fear before him. பிரசங்கி 9:11 பார்க்கும்போது சொல்லுகிறார், சமயமும் தேவ செயலும் நேரிட மட்டுமே எல்லா விஷயத்தையும் சக்சஸா செய்ய முடியும்னு சொல்லுகிறார். In chapter 9, verses 11, he said, the time and the chance happened to them all. பிரசங்கி 12:13-14ல கடைசியாய் சொல்லி முடிக்கிறார், காரியத்தின் கடைத்தறையை கேட்போமாக என்று சொல்லுகிறார். In chapter 12, in verses 13 and 14, he said, Let us hear the conclusion of the whole matter. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுதான் என்று சொல்லுகிறார். We have to fear God and keep his commandments, for this is man's all. இந்த விஷயம் தான் தேவையான விஷயம். This is a very essential one. ஒவ்வொரு கிரியை அந்தரங்கமான ஒவ்வொன்றையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லுகிறார். In verses 14, he said, For God will bring every work into judgment, including every secret thing, whether good or evil. இதெல்லாம் சாலமோனுடைய ஆராய்ச்சி. These are all the researches of Solomon. இதெல்லாம் சாலமோன் ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா சொன்னார். These are all the researchers and he gave a good conclusion. நானும் அதான் சொல்றேன், நம்முடைய ஆராய்ச்சிகள் ஒவ்வொன்றும் அதனுடைய முடிவுகள் ரொம்ப அழகான முடிவை கொண்டு வர வேண்டும். I am also telling the same thing, that our researchers should bring good conclusions. எல்லா ஆராய்ச்சிகளும் தேவனுக்கு பிரியமானதாகவே காணப்பட வேண்டும். All the researchers should be pleased to God. எல்லா ஆராய்ச்சிகளும் அது சரியானதாய் வேதத்திற்கு ஒத்துப்போகிறதாய் காணப்பட வேண்டும். All the researchers should be along with the word of God. நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுகிறேன் என்று சொல்லி வேதத்துக்கு ஒவ்வாத விஷயங்களையோ நிறைய பேர் சொல்றதை பார்க்கிறோம், சில பின்மாற்றத்துக்குள்ள போனதையும் பார்க்கிறோம். And we could see so many of the researchers are apart from the Bible. Not only that, they have gone backsliding. இப்படி எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள். So in this way people are researching. இப்படி ஆராய்ச்சி செய்யக்கூடாது. Shouldn't do researchers in this way. 73ஆம் சங்கீதத்துல பாருங்க, ஆசாப் எப்படி ஆராய்ச்சி செய்தார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். In Psalm chapter 73, we are going to see that how Asaph has done his research. இரண்டாவது வசனத்துல பார்க்கும்போது ஆனாலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. In verses 2, he is starting the verse by telling, But as for me, என் கால்கள் தள்ளாடுதலுக்கு என் அடிகள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று அப்படின்றார். My feet had almost stumbled, my steps had nearly slipped. நான் ஜஸ்ட் கொஞ்சத்துல மிஸ் ஆயிடுச்சு, நான் விழுந்து போயிருப்பேன் அப்படின்றாரு. I may fall down, my steps had nearly slipped, he said. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில அவர் மாட்டிட்டாரு. He got into trouble. ஆபத்து காலத்துல தான் இந்த மாதிரி சிந்தனைகள் மாறுபட ஆரம்பிக்கும். In the dangerous times only, the thought of the men may be like this. உபத்திரவ காலத்துல சிந்தனைகள் மாறுபடும். When we are in a danger, our thoughts will be changed like this. பிரச்சனை நேரங்களில் சிந்தனைகள் மாறுபடும். As when we are in a problematic situation,
Our thoughts will be like this. இந்த நேரங்கள்ல நம்முடைய சிந்தனைகளை காத்துக்கொள்வது ரொம்ப அவசியமான ஒன்று. We should protect our thought. We should save our thought in this kind of situation. பாருங்க, இவர் திடீர்னு துன்மார்க்கனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. See, suddenly his views has gone to look over a wicked man. பாருங்க, அந்த உபத்திரவ நேரத்துல கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கணும். In his difficult situations, he should see God. அது மட்டுமல்ல, இந்த உபத்திரவ நேரங்கள்ல நமக்கு முன்னாடி ஓடி ஜெயித்தவர்களை பார்த்திருக்க வேண்டும். In the problematic situation, we would have seen the people, those who ran before us. நமக்கு முன்பாய் ஓடி ஜெயம் எடுத்தவர்கள் கோடா கோடி நபர்கள் உண்டு. People, those who have ran in the word of God. So many people are there. அதனால அந்த மாதிரியான ஒரு பார்வையோடு பார்த்திருக்க வேண்டும். So he should approach the situation in that way. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லுகிறது. So Hebrews chapter 11 verses 1 said, let brotherly, therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses. பாருங்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. So we are surrounded by so great a cloud of witnesses. அதனால பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு என்று சொல்லுகிறது. So Bible says, let us lay aside every weight and the sin which so easily enran us. அடுத்து பாருங்க சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்கிறார். So in verse 2 he said, looking unto Jesus, the author and the finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. இயேசுவை நோக்கி தான் ஓட வேண்டும். We should run on seeing Jesus. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல தான் ஓடணும், பொறுமையோட ஓடணும். We should run in our path. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம சிலுவையை சகிச்சாரு, தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறாரு. 2வது வசனம். So looking unto the Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. 3வது வசனம் சொல்றார், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள்ல சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. So in verses 3 he's telling, for consider him who endured such hostility from sinners against himself, lest you become weary and disgraced in your souls. நாம் இயேசு கிறிஸ்துவையே நினைத்துக் கொள்ள வேண்டும். We should remember our Lord God Jesus Christ. வேற யாரையும் நாம் நினைத்துக் கொள்ள கூடாது. We shouldn't remember any other people. இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தவர். Jesus Christ, he won. அதே மாதிரி நமக்கு முன்பாய் ஓடி ஜெயம் எடுத்த பரிசுத்தவான்களை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். We should remember the great man of God who ran before us. 121 சங்கீதம் 1 வசனத்துல பாருங்க, இவராய் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். In Psalm 121 verses 1, the psalmist said that I lift up my eyes to the hills, from whence comes my help. என் கண்கள் கர்த்தரை நோக்கி தான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். I lift up my eyes to the hills, from whence come my help. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிறார். And my help comes from the Lord who made heaven and earth. என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற ஒரு உறங்கார் என்று அறிக்கை எடுக்கிறார். He will not allow your foot to be moved. He who keeps you will not slumber. கர்த்தர் என்னை காக்கிறார், கர்த்தர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார், நிழலாய் இருக்கிறார் என்கிறார்.
Behold, he who keeps shall neither slumber nor sleep. பகல்ல வெயில், இரவுல நிலவு என்ன சேதப்படுத்தாதுன்றாரு. The sun shall not strike you by day, nor the moon by night. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் என்கிறார். என் ஆத்துமாவை காப்பார் என்கிறார். The Lord shall preserve you from all evil. He shall preserve your soul. காரணம் ஒத்தாசை ஒரு பர்வதமாகிய தேவனை நோக்கி பார்க்கிறார். Because the reason is he lift up his eyes to the God. 123 சங்கீதம் 1 வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். In Psalm chapter 123 verses 1, he said that unto you I lift up my eyes, O you who dwell in the heavens. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தன் எஜமானியை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று In சொல்லுகிறார். verses 2, he said, behold, as the eyes of servants look to the hand of their masters, இப்படி as the eyes of a maid of the hand of her mistress, so our eyes look to the Lord our God until he has mercy on us. இப்படி ஒவ்வொரு தருணத்திலும் கர்த்தர் நோக்கி பார்த்தார்கள். So in each and every situation, they look unto the God. ஜெயம் பெற்றுக் கொண்டார்கள். They got victory. கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக வேற யாரையும் நோக்கி பார்க்க கூடாது. We shouldn't look anymore or anywhere. We should fix our eyes on our Lord God. பரிசுத்தவான்களை நல்ல நமக்கு முன்பாய் ஓடின நல்ல பரிசுத்தவான்களை நோக்கி பார்க்கலாம். We should see the people, those who had fixed their eyes unto the Lord. அவருடைய நல்ல முடிவை எண்ணி பார்க்கலாம். We should remember the good end, good conclusion. அதற்கு பதிலாக தவறான ஆட்களை பார்க்க கூடாது. We shouldn't see the wrong people. தவறான பாருங்க ரிசர்ச் எல்லாமே தவறான முடிவை கொண்டு வந்து விட்டுவிடும். So the wrong research will lead to a wrong decision. மூன்றாவது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 73வது சங்கீதம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது இவன் துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்க்கின்றான். In verses 3, he viewed the wicked life of a wicked man. வீம்புக்காரர்களை பார்க்கின்றான். He viewed the envious people. கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாய் பரிசுத்தவான்களை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாய் அவன் துன்மார்க்கனை பார்க்கிறான், வீம்புக்காரரை பார்க்கிறான். Instead of seeing the Lord God, instead of seeing the life of the holy men, he is looking at the envious men. அவங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லுகிறான், 4வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது சொல்றான், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சௌகரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நினைச்சு பார்க்கறான். In verses 4, he said that for there are no pangs in their death, but their strength is firm. சொல்றான் 4வது வசனத்துக்கு மரண பரியந்தம் அவங்களுக்கு இடுக்கமே இல்ல அப்படின்றான். There is no trouble unto their death, he said. அவங்களுக்கு பலம் உறுதியா இருக்குதுன்றான். They are not in trouble as other men. அதனால அவங்களுக்கு பெருமன் சரப்பணி போல அவங்களை சுற்றி கொள்ளுது அப்படின்றாரு 6வது வசனத்துல. So therefore in verse 6 he said, pride serves as their necklace. கொடுமை ஆடை மாதிரி அவங்களை மூடிக்கொள்ளுதுன்றாரு. Violence covers them like a garment. அதனால அவங்க கண்ணு வந்து எப்படி பார்க்கறதா, கொழுப்புனால எடுப்பா பார்க்கிறது அப்படின்றாரு. So their eyes bulge with abundance. அவங்க பாருங்க அப்படி திமிரா பார்க்கறான், பார்வையே திமிரான பார்வை. So they have more than heart could wish. பார்வையே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா மற்றவங்களை சீப்பா கேவலமா பார்க்கற மாதிரி பார்க்கறான். They are looking in a different way, in a proud way. அது மட்டும் இல்ல அவங்க செய்யறதெல்லாம் நல்ல வாய்க்கிற மாதிரி அமையுது. At the same time, what they have done, they have gone victory over that. 8வது வசனத்துல பார்க்கும்போது அவன் சொல்றாரு, அவங்க பேச்சை பத்தி சொல்றான், இருமாப்பா பேசுறாங்க அப்படின்றாரு. They spoke loftily. கொடுமையா பேசுறான். They speak wickedly. வானம் மட்டும் எட்ட பேசுறான். They set their mouth against the heavens. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். So they are talking in this way. 12வது வசனத்துல அவங்க வந்து துன்மார்க்கர்களுக்கு பாத்தீங்கன்னா சுகஜீவிகளா இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணி கொண்டிருக்கிறான். So behold, these are all the ungodliness and they are increasing their righteous. பாருங்க இப்படிதான் துன்மார்க்கன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். So this is what the wicked people are running their life. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில இருந்து பாருங்க நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So we can learn
some good things in a wicked man also. இத பார்க்கும் பொழுதே இவர்களுக்குள்ளாக ஆசாப்புக்குள்ளாக ஒரு பின்மாற்றம் துவங்க ஆரம்பித்தது. On seeing this, Asaph has got some backsliding mind. அதனாலதான் சொன்னேன் நல்ல ரிசர்ச் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி. So that I said before, good researchers will bring good decisions. தவறான ரிசர்ச் தவறான விளைவை கொண்டு வந்துவிடும். So bad decisions will bring bad researchers will bring bad decisions. பைபிள்ல தியானிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட தப்பா தியானிச்சிடறாங்க. அப்படி தியானிக்க கூடாது. People, they are researching, they are devoting the Bible in a wrong way. வேதம் சொல்லுகிறதுபடியாய் தியானிக்க வேண்டும். We should meditate the Bible in how the Bible says. பாருங்க இப்படி எல்லாம் அவர் தியானிச்சதுனால அவருக்குள்ள ஒரு பின்மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. On meditating in this way, he has got some backsliding. Backsliding அப்படின உடனே முழுமையா ஆண்டவரை விட்டுட்டு விலகி போக கிடையாது. Backsliding in the sense he didn't go completely away from the God. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சிந்தனைகள் மாற ஆரம்பிச்சிச்சு. But little by little his thoughts changed. அவருடைய எண்ணம் மாற ஆரம்பிச்சிச்சு. His mind has changed. இது பின்மாற்றத்தினுடைய ஆரம்பம். So this is the beginning of backsliding. 13ஆம் வசனத்தில் இப்படியே சொல்றார், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணனேன் அப்படின்றார். In verses 13 he said, I have cleansed my heart in vain. குற்றம் இல்லாமலே என் கைகளை நான் கழுவினேன். And washed my hands in innocence. நாள்தோறும் நான் பலவித பாதிக்கப்பட்டேன். For all day long I have been காலைதோறும் நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், பனிஷ்மென்ட் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்றார். and chastened every morning. இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சார். So he spoke in this way. இதுக்கு தான் சொன்னேன் தவறான ரிசர்ச் தவறான முடிவு கொண்டு வந்துரும். So this is what I said, wrong researchers will bring wrong decisions. அப்புறம் பாருங்க இது மாதிரி எல்லாம் பேசிட்டு அடுத்து சொல்றாரு 15ஆம் வசனத்துல இவராய் சொல்லுகிறார். On speaking like this in verses 15 he said, இப்படி நான் பேசனேன் இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா உங்க பிள்ளைகளுக்கு உங்க சந்ததிக்கு அடுத்து வருகிற சந்ததிக்கு நான் துரோகி ஆயிருவேன் அப்படின்றார். He said in verses 15, I will speak thus, behold, I would have been untrue to the generation of your children. அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம நிறைய விஷயங்களை விட்டு போக வேண்டியது காணப்படுகிறது. We should leave certain things to our generation. நம்முடைய வாழ்க்கையின் நல்ல முடிவுகள் நல்ல அடிச்சுவடுகளை விட்டு செல்ல வேண்டும். We should leave the good footprints to our next generation. இந்த மனிதன் இவ்வாறாய் வாழ்ந்தார், இவர் இயேசுவுக்காய் இப்படியாய் ஜீவித்தார் என்று சொல்லி நல்ல விஷயங்களை விட்டு செல்ல வேண்டும். We should leave as a footprints of our good life to our next generation. தேவ ராஜ்யத்திற்காக பல நன்மையான விஷயங்களை நாம் விட்டு பரலோகம் செல்ல வேண்டும். We should leave good things in the world for our next generation. நாம் பேசுவதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை அதிகமாய் பேச வேண்டும். Our life should speak more than what we speak in our life. நம்முடைய கல்லறையின் இடத்துல வரும் பொழுது அங்க ஒரு நல்ல ஒரு முடிவு அங்க காணப்பட வேண்டும். There should be a good end should be seen by each and every one of you in our grave. நம்முடைய கல்லறையில வந்து பார்க்கும் பொழுது அங்க நல்ல ஒரு தீர்மானங்கள் மற்றவர்கள் எடுக்க வேண்டும். In our graveyard we should, so many people should take good decision in our graveyard. அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ வேண்டும். So we should lead such a life. பாருங்க இந்த பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. அப்புறமா தான் இதை அறியும்படிக்கு யோசிச்சு பார்த்தார். After speaking like this, he has got fear in his mind, and in 16 verses 16 he is telling that when I thought how to understand this it was too painful for me. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிச்சேன்றாரு. And he said that I went into the sanctuary of God. இப்போதான் சரியா யோசிக்க ஆரம்பிச்சாரு. So now only he is thinking in a proper way. இப்போதான் சரியான ரிசர்ச்சிங் நேரா வர ஆரம்பிச்சிருக்காரு. Now he is in the path of the right meditation. இப்போ என்ன காரணம்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு பிரவேசிச்சிட்டாரு. The reason is now he entered into the sanctuary of God. இதுதான் வெற்றியின் ரகசியம். So this is the secret of success. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும். So we need to enter into the God's sanctuary. தேவ சமூகத்திற்குள்ளாய் கடந்து வர வேண்டும். We should
enter into God's presence. அதுதான் நல்ல முடிவை கொண்டு வரக்கூடியது. So that is what brings a good decision. பாருங்க, தேவ சமூகத்தில் இல்லாம தனியா யோசிச்சா அது மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வந்து விடும். If we are not in a sanctuary of God, it may, if we meditate, it may leads to a bad decision. அதனால தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க வேண்டும். So we should enter into the sanctuary of God. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமே நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய இடம். So sanctuary of God will give us victory. அதனால தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். So that is the place where we see our victory. பாருங்க, அங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா 17 வசனத்துல பார்த்தா துன்மார்க்கனுடைய முடிவை அப்பொழுதுதான் கவனிக்கிறார். So in the sanctuary of God, he see the destruction of the wicked. உடனே அப்பதான் தெரிகிறது நிச்சயமாகவே அவர்களை சறுக்கலான இடங்களில் இருந்து பாழான இடங்களில் விழ பண்ணுகிறார் என்றதை புரிந்து கொள்ளுகிறார். So that finally he understand that God has set them stumbled and he slipped their steps. பாருங்க, ரொம்ப சரிவான இடத்துல கொண்டு வந்து சீக்கிரத்தை தள்ளி விட்டா வேகமா போய் விழுந்துருவான். அதான் துன்மார்க்கனுடைய முடிவு. So God made their steps slipped and he kept them in the slumbled way. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே 21 வசனத்துல என் மனம் கசந்துச்சு, என் உள்ளிந்திரியங்களை நான் குத்துண்டே, நான் காரியம் அறியாத மூடனானே, உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேனே என்று சொல்லி புலம்புகிறார். So in verses 21, he lamenting that thus my heart was grieved and I was vexed in my mind, he said. சரியான சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டா இதான் உண்டாகும். So as when we understand the word of God in the right way, this is what we speak. சரியான சத்தியத்தை புரியல அப்படின்னா வேதனையோடவே உட்கார்ந்துட்டு தேவனே துக்கப்படுத்திட்டு தேவனை முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். If we didn't understand the word of God, then we will be vexed in our mind. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சொல்றார், ஆனாலும் நீர் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிற என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். 23ல. So praise God, and he's telling that I am continually with you. You hold me by my right hand. உங்க ஆலோசனைப்படி எல்லாம் என்ன நடத்தி முடிவில என்ன மகிமையில ஏற்றுக்கொள்வீங்க. You'll guide me with your counsel and afterward receive me in the glory. துன்மார்க்கனை விட்டுவீங்க, துன்மார்க்கனை சறுக்கலான இடங்கள்ல நிறுத்தி பாலான இடங்கள்ல விழ பண்ணுவீங்க. You lead the wicked and you'll make his feet slipped. 24ல சொல்ற மாதிரி, ஆனா என்ன உங்களுடைய ஆலோசனைப்படி நடத்தி என்ன முடிவை என்ன மகிமையில என்ன ஏற்றுக்குவீங்க. But you will guide me with your counsel and afterward receive me in glory. அந்த மகிமை தான் பரலோகம். So the glory is the heaven. அதனால தான் சொல்றாரு 25ல பரலோகத்துல உண்மை எல்லாமே எனக்கு யாரும் இல்ல. So that in verses 25 is telling that whom have I in heaven? இந்த உலகத்துல உண்மை தவிர எனக்கு வேற இன்ட்ரஸ்டே கிடையாது சாமி அப்படின்றாரு. And there is none upon earth that I desire besides you. நம்முடைய இன்ட்ரஸ்ட் எல்லாம் தேவனிடத்துல இருக்க வேண்டும். So our interest should be in the word, in our God. வேதத்தின் மீது இருக்க வேண்டும். The word of God. ஜெபத்தின் மீது இருக்க வேண்டும். Our interest should be in the prayer. கர்த்தருடைய சமூகத்தின் மேல இருக்க வேண்டும். Our interest should be in the presence of God. ஆண்டவர் தான் நம்முடைய விருப்பமாய் மாற வேண்டும். God should be our desire. என் மாம்சமே இருதயமோ ஆண்டவரை வாஞ்சிக்க வேண்டும். My flesh and my heart should encourage word of God. உம்மை விட்டு தூரமாய் போகிறவங்க நாசமா போவாங்க அப்படின்றாரு. So the people, those who are destroyed, those who will be perished and destroyed, those who are not doing by the word of God. உம்மை விட்டு சோரம் போற எல்லாரும் சங்கரிக்கப்படுவீர்னு சொல்லப்படுது. So those who are far from you shall perish. இப்போ ஒரு முடிவு சொல்றாரு. So he's telling the முடிவு என்னன்னா, the end of a thing. 28ல சொல்ற, எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். But for me to draw near to God is good. எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். For me to draw near to God is good. இதுதான் எனக்கு முக்கியம். So this is important for me. கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்க வேண்டும். We should draw near our God. கர்த்தரை பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். We should catch hold of our Lord God. கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும். We should serve our God. இரண்டாவது சொல்ற, நான் உங்கள் கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன். So I have put my trust in the Lord God and that I may ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாம் நான் சொல்லி வருவேன்.
that may I declare all your works. என்று சொல்லி முடிக்கிறார். On telling this, he concluded this chapter. அதனால நாமும் தேவனை அண்டிக் கொண்டிருக்க வேண்டும். So we should 28 அண்டிக் கொண்டிருக்கணும். So we should trust our Lord. தேவனுடைய கிரியைகளை நாம் சொல்லி வர வேண்டும். We should declare all his works. தவறான ரிசர்ச்சுக்கு நேரா போக கூடாது. We should not go for the wrong researches. குழம்பி போக கூடாது. We should not into a confused state. கர்த்தரை முற்றிலுமாய் நம்ப வேண்டும். We should believe God completely. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். We should succeed the plan of God. தேவ சித்தத்தை செய்வோம். Let us do the will of God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God will bless us. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.